அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஜிஎஸ் பகுதியிலிருந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணை நடத்தி முடித்துள்ள கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இதில் ஒரு 19 கேள்விகள் இருக்குது. யூனிட் 6 தொடர்பான ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அடுத்து யூனிட் 6 ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூனிட் 6 தொடர்பான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். கூற்று காரணம். கூற்று: பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். காரணம்: பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர்னு தந்திருக்காங்க. ஸோ பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு தான். பட் அவங்க மக்களை இந்த இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்ததுனால அது குடியிருக்கத்தக்க நிலமாகும் அப்படின்னா கிடையாது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 2, ஔவையார்லேருந்து ஒரு கூற்று தந்திருக்காங்க. ஔவையார் சொன்ன ஒரு கூற்று தந்திருக்காங்க. அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யார்? அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த என்ற குரல் என்று பாடியவர் ஔவையார். கேள்வி 3, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிட்டுள்ளதை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எதுன்னு பார்க்கலாம். 1, குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமழிசை ஆழ்வாரை புகழ்கிறார். அப்போ பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா திருமழிசை ஆழ்வார். அப்படின்னு புகழ்ந்தவர் குமரகுருபரர். சரி. நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார். அப்போ நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா சடகோபர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் அழைக்கப்படுகிறார்னா சடம் என்னும் வாயுவை சினந்து அடக்கியமையால் அவர் சடகோபர் என்று அழைக்கப்படுகிறார். சரி. குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணி நுண் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார். ஸோ குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் மேலே கண்ணி நுண் சிறுதாம்பு என்ற பாடலை பாடியிருப்பார்னா கிடையாது, தவறு. நம்மாழ்வார் மேலே கொண்ட அன்பின் காரணமாகவும் பற்றின் காரணமாகவும் கண்ணி நுண் சிறுதாம்பு என்ற பாடலை பாடந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுர கவி ஆழ்வார் பாடியிருப்பாங்க. மதுர கவி ஆழ்வார் தான் பாடியிருப்பாங்க. கண்ணி நுண் சிறுதாம்பு என்ற பாடலை நம்மாழ்வார் மேல் பாடியிருப்பாங்க. அப்போ இங்கே தவறான கூற்று ஆப்ஷன் சி. பெரியாழ்வார் பட்டர்பிரான் என அழைக்கப்படுகிறார். ஸோ பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரியாழ்வார். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சி ஆப்ஷன் தவறு. திருக்குறளிலிருந்து கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. விருந்தோம்பல்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த திருக்குறள். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிக்சியில் மிசைவான் புலம். அதாவது விருந்தினரை விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா விருந்தினர்களை வந்தவுடன் அவர்களை உபசரித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்த விருந்தினரை உபசரிக்கனாவே அவனுடைய விளைச்சல் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற பொருள் தான் இந்த திருக்குறள் விளக்கம். ஸோ விருந்தோம்பல் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிக்சியில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிக்சியில் மிசைவான் புலம். கேள்வி 5, திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர். அப்போ நூலாசிரியரில் தமிழ் இலக்கியம் தொடர்பான கேள்வி கேட்குறாங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் பள்ளி பாடப்புத்தகத்திலே இருக்கும். திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. இப்போ திருக்குறள் நீதி இலக்கியம் எப்போ சாகித்ய அகாடமி பரிசு பெற்றதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 6, ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். கேள்வி 7, பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் என்ன? காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிள்ளைத்தமிழ் பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா 10 பருவங்கள் இருக்கும். அதில் ஒரு பருவம் தான் அம்மானை. அம்மானை பருவம் என்பது அதற்குரிய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 முதல் 20. அம்மானை பருவத்துக்குரிய காலம் 19 முதல் 20. கேள்வி 8, பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில்
தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்போ தங்கம் இந்தியாவிலிருந்து தான் சென்றிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு இங்கே உணர்த்துகிறது. அப்போ தங்கம் வந்து இந்தியாவிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்று குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்டியன் கல்வெட்டு. நமக்கு ஞாபகம் வரணும், சால்டியன் கல்வெட்டு என்ன சொல்லுது? இந்தியாவிலிருந்து தங்கம் கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம இங்கே குறிப்பிடுகிறது சால்டியன் கல்வெட்டு. கேள்வி 9. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி நமக்கு 6th புக்கில் இருக்கும். சிட்டுக்குருவின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா சலீம் அலி. கேள்வி 11. மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நூல் ஆசிரியர் வாவு சிதம்பரம் பார்த்தீங்கன்னா என்ன தொடங்கியிருப்பார்னா, இங்கே வந்து வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கியிருப்பார். பாரதி பாலபாரத் என்ற இதில் தொடங்கியிருப்பார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பார்த்தீங்கன்னா அழகம்மை ஆசிர் விருத்தம், கவிமணி தேசியவினாம், சங்கொலி பத்திரிகைகள் வந்து ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. வாவு சிதம்பரம். அப்போ தமிழ் அறிஞர்களுடைய பத்திரிகைகள் யார் என்னென்ன பத்திரிகை தொடங்கியிருக்காங்கன்றத தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்கணும். வாவு சிதம்பரம் இங்கே வந்து சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியிருப்பார். பாரதி பாலபாரத், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சங்கொலி. அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து அழகம்மை ஆசிரியர் விருத்தத்தை தொடங்கியிருப்பார். கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரியர் விருத்தத்தை தொடங்கியிருப்பார். அப்போ சரியானது அழகம்மை ஆசிரியர் விருத்தம் நூல் தான் நினைக்கிறேன். ஸோ அழகம்மை ஆசிரியர் விருத்தத்தை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அதே நாமக்கல் கவிஞர் நடத்தியதில் வந்து சங்கொலி. கேள்வி 12. எத்தினைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை. அப்போ புறநானூற்றில் எந்த திணையை சார்ந்த பாடல்கள் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ட்விஸ்டடான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வியும் கூட தான். ஸோ அப்போ புறநானூற்றில் எந்த திணைக்குரிய பாடல்கள் கிடையாதுன்னா உளிஞ்சை திணைக்கான பாடல்கள் கிடையாது. உளிஞ்சை திணை வந்து புறநானூற்றில் அது சார்ந்த பாடல் இடம்பெற்றிருக்காது. அதே பாடான் திணை இடம்பெற்றிருக்கும், காஞ்சி திணை இடம்பெற்றுள்ளது, வாகை திணை இடம்பெற்றிருக்கு. புறநானூற்றில் எந்த திணைக்குரிய பாடல்கள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உளிஞ்சை திணை தான். கேள்வி 13. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது? ஸோ கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டிற்கும் ரோமபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டும் அகழாய்வை பொறுத்தவரையும் அரிக்கமேடு அகழாய்வு. ஸோ தமிழ்நாட்டிற்கோ ரோமபுரிக்கும் இடையே வணிகம் நடைபெற்ற, குறிப்பாக அங்கே வந்து வணிகம் செய்த நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஆராய்ச்சி இது பார்த்திங்கன்னா அது புதைப்பொருள் ஆராய்ச்சினா அது அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி தாங்க. 14. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நூலாசிரியர்கள். நினைவுப்பாதை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நினைவுப்பாதை நூலின் ஆசிரியர் நகுலன். நினைவுப்பாதைக்கு வந்து நகுலன்னாவே நினைவுப்பாதைக்கு வருவார். காகித மலர்கள் நூலின் ஆசிரியர் யாருன்னா காகித மலர்கள் நூலின் ஆசிரியர் ஆதவன். காகித மலர்கள் ஆதவன். தந்திர பூமி இந்திரா பார்த்தசாரதி என்ற நூலில் இந்திரா பார்த்தசாரதி பார்த்திங்கன்னா தந்திரபூமி என்ற நூலை எழுதியிருப்பார். நாவல் தான். தந்திரபூமி நாவல் எழுதுறது யார்? இந்திரா பார்த்தசாரதி. கடல்புறத்தில் நூல் எழுதுறது வண்ண நிலவன். நினைவுப்பாதை நூலின் ஆசிரியர் நகுலன். காகித மலர்கள் நூலின் ஆசிரியர் ஆதவன். தந்திரபூமி இந்திரா பார்த்தசாரதி. கடல்புறத்தில் வண்ண நிலவன். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 15. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? குடம்பை தனித்தொழிய புல்னா இங்கே பறவைன்னு சொல்லலாம். புல் பரந்தற்றே எனும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது வாழ்க்கை நிலையில்லாதது என்ற செய்தியை பொருளை வந்து இங்கே வந்து இந்த திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 16. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. நூலாசிரியர் தான். குறிப்பாக அன்பளிப்பு கு அழகிரிசாமி சரி. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் நூல் எழுதந்து புதுமை பித்தன் சரி. யுகசந்தி ஜெயகாந்தன் சரி. திருடன் மகன் திருடன் நூல் எழுதந்து கல்கி. அப்போ இங்கே சரியான இணை பார்த்தீங்கன்னா 4மே சரியாக இருக்குது. அன்பளிப்பு நூலின் ஆசிரியர் கு அழகிரிசாமி.
கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன், யுகசந்தி ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன் கல்கி. அடுத்து 17 பின்வருவற்றை பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரத்தை பொறுத்தவரையும் நவசக்தி என்ற இதழின் ஆசிரியர்னு சொல்லலாம். ஈவேரா பெரியார் குடியரசு இதழை தொடங்கியிருப்பார். வி சுப்பிரமணியம் தேசிய பள்ளியை தொடங்கினார். சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளியை நிறுவியிருப்பார். திருவிக்கா நவசக்தி இதழின் ஆசிரியர், பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணியம் தேசிய பள்ளி, வி சுப்பிரமணியம் தேசிய பள்ளியை தொடங்கியிருப்பார். சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி, சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார்? 18வது கேள்வி. தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் திருநாவுக்கரசர். முதல் ஆழ்வார்களான இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இந்த 3 ஆழ்வார்களை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் திருநாவுக்கரசர். அப்பர், வாக்கீசர் என்றும் அழைக்கப்படுவார். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவார் திருநாவுக்கரசர். 19வது கேள்வி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா ஔவையாருடைய கொன்றை வேந்தன் என்ற நூலில் இடம்பெறும். குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. குற்றத்தை மட்டுமே பார்த்தோங்கன்னா நம்மக்கிட்ட உறவினர்களோட இருக்க முடியாது, உறவினரோடு வாழ முடியாது அப்படின்ற ஒரு செய்தியை கொன்றை வேந்தன் நூலில் ஔவையார் தந்திருப்பாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் மட்டும் ஒரு 19 கேள்வியில் ஔவையார் தொடர்பான கேள்வியை நம்ம 2 கேள்வியை பார்த்துருப்போங்க. 2 எக்ஸாம்லேருந்து தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது யூனிட் 6 பொறுத்தவரையும் முழுக்க தமிழ் சார்ந்த, தமிழுக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிங்கன்னா யூனிட் 6லேயும் நம்ம நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முழுக்க சங்க இலக்கியங்கள், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை தெளிவாக படிச்சுக்காங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.